லைனிங் ப்ளவுஸில் கழுத்து பகுதியை எந்த ஒரு கேன்வாஷும் கொடுக்காம நம்ம எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கழுத்து பகுதியில் அந்த கர்வ் நம்ம வரைஞ்சிட்டு நடுவில் உள்ள கிளாத்தை கட் பண்ணிடாமல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மெயின் கிளாத்தை எடுத்துக்கலாம். மெயின் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பக்கம் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஈவனாக வச்சுட்டு கரெக்டாக அந்த நெக் லைன்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கர்வ் பகுதியிலலாம் ஒரே லைனாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச் கிளாத்தை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. எதனால இந்த 1/2 இன்ச் நம்ம விட்டுட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக அந்த மாதிரி அர்க்காத் பண்ணி விடணும். அந்த கர்வ் பகுதியில் அர்க்காத் பண்ணால் தான் நம்மளால் அடித்து திருப்பும்போது நமக்கு நெக் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இழுவை கொடுக்காமல் நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம போடுற படிமான தையல் கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் படுற மாதிரி போடணும். மெயின் கிளாத்தில் போடக்கூடாது. அப்போ தான் நம்ம அந்த கிளாத்தை உள்பக்கமாக திருப்பி விடும்போது நமக்கு மேலே எந்த தையலுமே தெரியாமல் ஒரு பொட்டிக் ஃபினிஷில் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக லைனிங் கிளாத் மேலே ஒரு பாயிண்ட் தள்ளி தையல் போட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பி விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கிளாத்தை உள்பக்கம் பார்த்து திருப்பி விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பொட்டிக் ஸ்டைலில் ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே கூட ஒரு படிமான தையல் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.